கிங்டம் ப்ரொட்டிஸ்டா. இந்த ப்ரொட்டிஸ்டா கிங்டமில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் இருக்குன்னா சிங்கிள் செல் யூகாரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் இதில் இருக்க ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து இந்த சொல்ல முடியாது. அதாவது இதெல்லாம் ப்ரொட்டிஸ்டன்ஸ் தான் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சில பேர் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் நேச்சரில் இருக்கக்கூடிய ப்ரொட்டிஸ்டாவை வந்து ஒரு பயாலஜிஸ்ட் அதை வந்து ப்ரொட்டிஸ்டான்னு சொன்னால் இன்னொருத்தர் அதை பிளான்ட் கேட்டகரிக்கு வந்து கொண்டுட்டு போகிறாரு. ஸோ இது மாதிரி வந்து வேறுபட்ட கருத்துக்கள் வந்து இந்த கிங்டமில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கில் வந்து ஒரு 5 விதமான ப்ரொட்டிஸ்டாக்குள்ளே வரக்கூடிய 5 விதமான ஆர்கானிசம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். குரூப்ஸ் மாதிரி இருக்கும். இதில் வந்து கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளஜெல்லைட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைமோல்ஸ் அண்ட் புரோட்டோசோவான்ஸ். ஓகேவா? இந்த 5 ஆர்கானிசம்ஸ் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம புக்கில் இதெல்லாம் வந்து கிங்டம் ப்ரொட்டிஸ்டா கீழே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொட்டிஸ்டாவில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான், நீர்நிலைகளில் வாழக்கூடியது. இந்த கிங்டம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இட் ஃபார்ம்ஸ் எ லிங்க் வித் த அதர்ஸ் டீலிங் வித் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை. அதாவது பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், ஃபங்கை, இதில் இருக்க ஆர்கானிசம்ஸ் கூட வந்துட்டு ஒரு லிங்க் மாதிரி இது ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது வந்து ஒரு லிங்க் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் பீயிங் யூகேரியாட்ஸ்னால் என்னது? நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய அந்த யூகேரியாட்டிக் செல் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ். இந்த ப்ரொட்டிஸ்டானோட செல் பாடியில் வந்து வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்குன்னு இருக்குது. அதன் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்கும். செல்லில் வந்து இதெல்லாமே இருக்குன்னு இருக்காங்க. சில இதுக்கு ஃப்ளெஜெல்லாக இருக்கும், சில்லியா இருக்கும். ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் மெத்தட்ஸில் இருக்குது. செக்ஷுவல் மெத்தட்ஸ்னால் உள்ள செல் ஃபியூஷனால் நடக்கக்கூடாது. 2 செல் வந்து ஃபியூஸ் ஆகி நம்மளுக்கு வந்து என்ன, இது ரெண்டுமே சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ்ன்னு தெரியும். சிங்கிள் செல்னால் இந்த செல்லும் இன்னொரு ஆர்கானிசத்தோட இன்னொரு யூகேரியாட்டோட ஒரு செல்லும் ஃபியூஸ் ஆகிறது மூலமாக நம்மளுக்கு சைக்கோட் ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம வந்து இங்கே வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கிரைசோஃபைட்ஸ். கிரைசோ அப்படின்றது பார்த்திங்கன்னா கோல்டு அப்படின்ற அர்த்தம் வரக்கூடியது. ஓகேவா? க்ரீக்கில் வந்து கிரைசோஸ் அப்படின்னா கோல்டு அப்படின்னு அர்த்தம் வரக்கூடியது. ஸோ இதில் பாருங்கள், கிரைசோஃபைட்ஸ் அப்படிங்கும்போது திஸ் குரூப் இன்க்ளூட்ஸ் டயாட்டம்ஸ் அண்டு கோல்டன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், பேர்லேயே இருக்கா கோல்டன் ஆல்கே அப்படின்றது. ஸோ இந்த கிரைசோஃபைட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டயாட்டம்ஸ் இருக்கும், தென் கோல்டன் ஆல்கே இருக்குது. இந்த டயாட்டம்ஸ் பார்த்திங்கன்னா மைக்ரோப்ஸோட ஜுவல்ஸ்னே சொல்லலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி அழகாக இருக்கக்கூடியது தான் டயாட்டம்ஸ் அண்டு கோல்டன் ஆல்கே இதில் வர்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டன் ஆல்கேயோட இன்னொரு பேர் டெஸ்மிட்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா எழுதி பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். தே ஆர் ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர் அஸ் வெல் அஸ் இன் மெரைன் என்விரான்மெண்ட்ஸ். நம்மளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் கிங்டம் ப்ரொட்டிஸ்டாவில் வந்து அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான் அதிகமாக இருக்குன்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடியது, மெரைன்னா கடல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இருக்கக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் இது வந்து சிங்கிள் செல் அப்படின்றதுனால கண்ணுக்கு தெருங்கனால பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ளோட் பேசிவ்லி இன் வாட்டர் கரண்ட்ஸ். அதாவது என்னென்னா பேசிவ்லி அப்படின்னா இப்போ வாட்டர் கரண்ட்ஸ்னால் இப்போ நீர் வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கட்டும், மெரைன் என்விரான்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து நீர் அந்த வாட்டர் வந்து இந்த திசையை நோக்கி இப்படி போகுதுன்னா இதால் ஆக்டிவாக இது வந்து இதை அப்போஸ் பண்ணிலாம் இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து இப்படிலாம் வந்து இந்த இதில் வந்து போக முடியாது. இந்த நீர் எப்படி போதோ அது கூடயே இதுவும் இப்படியே போய்கிட்டே இருக்கும் மெதுவாக. இதால் வந்து அதுக்கு இதாக இருக்க முடியாது. பிளாங்க்டான்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு ஆழத்தில் வாழக்கூடியது ஆர்கானிசம்ஸ்னு இருக்கும். கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் மேலே வாழக்கூடிய இந்த மீன்கள்லாம் அது அதாவது மண்ணில் கடலில் இருக்க ஆழம் அடிமட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய உயிரினங்களும் இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் மேலே மீன்கள்லாம் நீந்திக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டாக? மீன்களுக்கு வந்து இந்த மாதிரி அடியில் போய் மண்ணிலலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி மீன்கள்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு பேசுவாங்க. பிளாங்க்டான்னா அதுக்கும் மேலே மீன்கள் வாழ்கிற இடங்களுக்கும் கொஞ்சம் மேலே வந்து கடலில் வந்து அப்படியே இந்த இலைகள்லாம் தான் பாசியெல்லாம் அப்படியே படர்ந்துருக்கும்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது பிளாங்க்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இது புரியலைன்னா நான் உங்களுக்கு தனியாகவே இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி இந்த பிளாங்க்டான் பற்றி கொடுக்குறேன். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக். ஸோ இதில் மோஸ்ட்டு வந்து இதில் இருக்க எல்லா ஆர்கானிசம்ஸுமே இந்த கிரைசோஃபைட்ஸ்குள்ளே வர்றது எல்லாமே ஃபோட்டோசிந்தட்டிக் தான். தட் மீன்ஸ் சன்லைட் யூஸ் பண்ணி தனக்கான எனர்ஜியை வந்து தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். டயாட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த செல் வால் ஃபார்ம் 2 thin ஓவர்லாப்பிங் செல்ஸ் விச் ஃபிட் டுகெதர் இன் இன் சோப் பாக்ஸா. இப்போது நம்ம சோப் பாக்ஸ் வந்து எப்படி இருக்கும், மேலே ஒரு மூடி இருக்கும், கீழே ஒன்று பெருசாக இருக்கும், இன்னொன்று கீழே அப்படியே 2 பொருந்தி நின்றுக்கும். அதே மாதிரியான செல்வால் டைப் இருக்குமா. மேலே ஒரு ஓடு மாதிரி இருக்கிறது வந்துட்டு இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கும், கீழே
ரெண்டும் சேர்ந்து இது பண்ணுற மாதிரி ஃபியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற செல்வால் இருக்கக்கூடிய இந்த செல்வாலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக சிலிக்காவால் என்ன இருக்கும், அந்த செல்வாலானது சிலிக்காவோட இருக்கும். சிலிக்காவால் மேடப் அப் ஆகிருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த வாலில் வந்து என்ன பண்ணும், இன்டெஸ்ட்ரக்டிபிள் அப்படின்னா ஈஸியாக அழிக்கவே முடியாது. ஓகேவா? Thus, diatoms have left behind large amount of cell wall deposits in their habitat. ஸோ அந்த டயாட்டம்ஸ் எந்த இடங்கள்லாம் வாழுதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதோட செல்வாலோட டெபாசிட்ஸ் வந்து அதிகமாக அது இருக்கிற இடம் எப்படி சிங்கிள் செல்லாம் அப்படியே அந்த ஹேபிடேட் ஃபுல்லாக இருக்கும், அது வாழ்கிற இடங்களில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் செல்வாலில் இருக்கிற அந்த சிலிக்கான்ல அது இருக்கிற இடம் ஃபுல்லாக எப்படி இருக்கும், ஹைலி ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் செல்வால் டெபாசிட்ஸ் வந்து எங்கே இருக்கும், அது இருக்கிற இடங்களில் இருக்குது, விட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. திஸ் அக்குமுலேஷன் ஓவர் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இந்த மாதிரி அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கிறதுனால ரொம்ப பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து டயட்டாமேசியஸ் எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அதோட செல்வாலோட டெபாசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து டயட்டாமேசியஸ் எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாயிலை வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி இருக்கிற டயாட்டாமேசியஸ் சாயில் அதோட செல்வால் டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்கிற சாயிலை வந்து பாலிசிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயில்ஸ் அண்ட் சிரப்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட டயாட்டமிசியஸ் எர்த்தோட அதில் இருக்கக்கூடிய சாயிலோட யூசஸ் வந்து பாலிசிங், ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் சிரப்ஸ். இந்த டயாட்டம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா சீஃப் ப்ரொடியூசர்ஸ் இந்த ஓசன். ப்ரொடியூசர்ஸ்னால் என்னென்னா தனக்கான உணவை தானே உற்பத்தி பண்ணிக்கிறது, ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த மாதிரி சீஃப் ப்ரொடியூசர் ஓசனில் வந்து இதுதான் சீஃப் ப்ரொடியூசர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த தாவரங்களோட வர்ற மாதிரி இருக்குது. இந்த இருக்குது பாருங்களேன், 2 டப்பா இந்த நான் சொன்னல டயாட்டம்ஸ்க்கு வந்து இது ஒரு செல்வால் அப்படின்னா இது ஒரு செல்வால். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சிறுசாக இருக்கா, இது ரெண்டும் சேர்ந்து மூடிக்கும். ஓகேவா? இதுதான் டயாட்டம்ஸோட செல்வால். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும். இது வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஓகேவா? இது மாதிரி ஒரே ஆறு தான் வந்து 2 இது ஃபியூஸ் ஆகிருக்கு. இதுக்கு மேலே செல்வால் இருக்குது. இந்த இடத்துல சிலிக்காவில் இருக்கும். ஓகேவா? சிலிக்காஸ் வந்து இந்த இடங்களில் டெபாசிட் ஆகிருக்கும். தென் அடுத்து வந்து டைனோஃப்ளெஜெல்லைட்ஸ். இந்த டைனோஃப்ளெஜெல்லைட்ஸ் அப்படிங்கிறது டைனோ மீன்ஸ் சம்வாட் செப்பரேட் அப்படிங்கிற மீனிங் மாதிரி வரக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மெரைன் அண்டு ஃபோட்டோசிந்தட்டிக். ஓகேவா? ப்ரொட்டிஸ்டா எல்லாமே மேக்ஸிமம் இதில் தான் இருக்கும், நீர்நிலைகளில் தான் இருக்கக்கூடியது. இதில் முன்னாடி பார்த்த கிரைசோஃபைட்ஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அண்டு மெரைன் ரெண்டுலேயுமே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இந்த டைனோஃப்ளெஜெல்லைட்ஸ் வந்து மோஸ்ட்லி மெரைன் கடல்களில் தான் இருக்கக்கூடியது. அண்டு ஃபோட்டோசிந்தட்டிக் இதுவும் தனக்கான உணவை தானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இது என்னென்ன கலர்ஸில் இருக்குன்னு பாருங்களேன். எல்லோ, க்ரீன், ப்ரௌன், ப்ளூ ஆர் ரெட் அப்படின்னா ஒரு 5 கலரில் இருக்குது. ஸோ இதில் ஏன் இந்த கலர்ஸ் வேறுபாட்டுன்னா அந்த என்ன பிக்மெண்ட் அதில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது கலர் வந்து மாறிக்குது. ஓகேவா? அதோட செல்ஸில் என்ன பிக்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறிக்கும். இந்த செல்வால் ஹேஸ் ஸ்டிஃப் செல்லுலோஸ் பிளேட்ஸ் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ். இதோட செல்வால் எதால் மேடப் ஆகிருக்கு, செல்லுலோஸால் மேடப் ஆகிருக்கு. அதுவும் ஸ்டிஃபான செல்லுலோஸ், ரொம்ப இறுக்கமான செல்லுலோஸ் பிளேட்ஸ்னால அதோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து இருக்கும். நிறையா இந்த இதில் வர எல்லாருமே 2 ஃப்ளெஜெல்லாம் இருக்கக்கூடியது. ஃப்ளெஜெல்லாம் 2 இருக்கும். ஓகேவா? ஒன்று வந்து லாங்கிடியூட்னலாக இருக்கும், இன்னொன்று வந்து டிரான்ஸ்வர்ஸாக இருக்கும். எதுக்கு இனி எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். ஃபரோ பிட்வீன் த வால் பிளேட்ஸ் 2 பிளேட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இந்த செல்லுலோஸ் பிளேட்ஸ்டால் ஆனது சொல்லியிருந்தாங்க அவுட்டர் சர்ஃபேஸ். அந்த பிளேட்ஸ்க்கு நடுவில் ஃபரோ மாதிரி இடையில ஒரு லைன் மாதிரி வர மாதிரி இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக காணக்கூடிய ரெட் டைனோஃப்ளெஜெல்லைட்ஸ் தான். அதாவது ரெட் டைனோஃப்ளெஜெல்லைட்ஸ்னால் ரெட் கலரில் அந்த செல்லில் இருக்கக்கூடிய ரெட் பிக்மெண்ட்னால அது வந்து ரெட் கலரில் தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாருங்களேன், இந்த கோனியாலஸ் அப்படின்றது என்னது, ஒரு டைனோஃப்ளெஜெல்லைட். இது ரெட் கலரில் இருக்கக்கூடியது. ஓகேவா? அண்டர்கோஸ் சச் ரேபிட் மல்டிப்ளிகேஷன். அதாவது என்னென்னா இது வந்து ரொம்ப ரேபிட்டாக மல்டிப்ளை ஆகிறதுனால அது இருக்கிற அந்த கடலில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கடல் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் தெரியுமா. சரி, அந்த டைட்ஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த இது வந்து அலைகள்லாம் அப்படியே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது அந்த இது வந்து கெடுக்கிறது இந்த ரெட் கலர்னால தான் அது வந்து நம்மளுக்கு அப்படி தெரியுது. ஸோ டாக்ஸின்ஸ் ரிலீஸ்டு பை சச் லார்ஜ் நம்பர். அதிகமாக மல்டிப்ளை ஆனால் அது நிறைய டைனோஃப்ளெஜெல்லைட்ஸ் இருக்கும். ரெட் கலரே ரெட் கலரில் தெரியுதுன்னா பாருங்கள் எவ்வளோ இருக்கணும். ஸோ அது மூலமாக ஏற்படுற அந்த ரிலீஸ் பண்ணுற டாக்ஸின்ஸ் ஆனது டாக்ஸின்னா என்னது, விஷத்தன்மை உள்ளது. ஸோ அந்த இது என்ன பண்ணுன்னா அந்த நீர்நிலையில் அந்த கடலில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் கொல்ற மாதிரி இருக்குமா, அந்த அளவுக்கு வந்து பாய்சனஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் டைனோஃப்ளெஜெல்லைட்டோட டயக்ராம். ஒன்று வந்து லாங்கிடியூட்டினல்னால் இந்த ஃப்ளெஜெல்லா இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ளெஜெல்லா தான் வந்து லாங்கிடியூட்டினல். இன்னொரு ஃப்ளெஜெல்லா எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது வந்து 2 வால் செல் பிளேட்ஸ்க்கு நடுவில் ஃபரோ மாதிரி லைன் மாதிரி போகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து டிரான்ஸ்வர்ஸ். ஓகேவா? ரெட்னா
கோனியோலஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமாக. இது வந்து யூக்ளினாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது மெஜாரிட்டி எதில் தான் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இருக்குது. ஓகேவா, கடலில் இருக்காது, ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர், ரிவர்ஸ், லேக்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம்ல அதில் இருக்கக்கூடியது. அதுவும் தேங்கி கிடக்கிற வாட்டர், அதாவது லேக்கு, ஏரி, குளம் இதெல்லாம் சொல்கிறோம்ல அதில் இருக்கக்கூடியது தான் இந்த யூக்ளினாய்ட்ஸ். ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்வால் இருக்காது, அதுக்கு பதிலாக ஒரு ப்ரோட்டீன் லேயர் ஒன்று இருக்குது. பெலிக்கல்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீனால் உருவான ஒரு லேயர் இருக்குமா. ஸோ அதனால இந்த பாடி வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நெளிவுத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் 2 ஃப்ளெஜெல்லாம் இருக்குது, ஒன்று ஷார்ட் இன்னொன்று லாங். அதில் ஒன்று லாங்கிடியூடினல் இன்னொன்று ட்ரான்ஸ்வர்ஸ் டைனோஃப்ளெஜெல்லேட்டில் யூக்ளினாய்ட்ஸ்லேயே 2 இருக்குது பாருங்கள். ஒன்று ஷார்ட்டாக இருக்கும் இன்னொன்று லாங்காக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட், சூரிய ஒளி கிடைக்கும் போது இது ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கும், தனக்கான உணவை தானே உற்பத்தி பண்ணிக்குது. வென் டிப்ரைட் ஆஃப் சன்லைட் இல்லாத காலங்களில் அது என்ன பண்ணுன்னா தி பிஹேவ் லைக் ஹெட்ரோட்ராப்ஸாக இது பண்ணும். எப்படின்னா அதுக்கு சின்ன இதை விட சின்னதாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸை சாப்பிட்டு அதோட உயிர் வாழ்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஹெட்ரோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்களா இதோட பிக்மெண்ட்ஸ் வந்து இந்த யூக்ளினாய்ட்ஸில் இருக்க பிக்மெண்ட்ஸ் வந்துட்டு ஹையர் பிளான்ஸ், அதாவது பிளான்ட்ஸ்னால் நம்ம நார்மலாக இருக்க நம்ம பிளான் குரூப்பில் இருக்கும்ல, என்னெல்லாம் இருக்கோ செடி, ஹெர்ப்ஸு, ஷ்ரப்ஸு, புதர்கள், மரங்கள் இதில் இருக்கலாம். அந்த மாதிரி ஹையர் பிளான்ஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் இருக்கும்ல அதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் மாதிரியே இருக்குமா இதுலேயுமே. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், யூக்ளினாய்ட்ஸ்க்கு யூக்ளினா அப்படின்ற ஆர்கானிசம் இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன் யூக்ளினா. இதில் பாருங்களேன் ஒரு ஷார்ட் ஃப்ளெஜெல்லாம் ஒன்று இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. இதில் ஒரு லாங் ஃப்ளெஜெல்லாம் ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ பிக்மெண்ட்ஸ் இருக்குன்ட்டு. ஓகேவா. ஹையர் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கப்போ குளோரோஃபில் வந்து நம்மளுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ அது க்ரீன் கலர், அதுவுமே பிளான்ட்ஸில் இருக்கக்கூடியது தான். தென் வந்து ஆரஞ்சு, ரெட் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே கெரோட்டினாய்ட்ஸ் கூட வரும். ஸோ இதுவுமே வந்து கேரட் இந்த மாதிரி இதிலலாம் பார்த்தீங்கன்னா கெரட்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, கேரட், பம்ப்கின் இதிலலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹையர் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் மாதிரியே இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்க்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லைம் மோல்ஸ். ஸ்லைம்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கக்கூடியது நம்மளுக்கே தெரியும். ஸ்லைம் மோல்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக் புரோட்டிஸ்டா. ஸோ இது வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பார்த்தோம். தென் வந்து யூக்ளினா மட்டும் என்ன பண்ணும், சன்லைட் இல்லாதப்போ ஹெட்ரோட்ராஃபாக மித்த ஆர்கானிசம்ஸை சாப்பிட்டு ஸ்மாலர் ஆர்கானிசம் சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லிக்குவோம். ஸ்லைம் மோல்டு வந்து சாப்ரோஃபைட்டிக் புரோட்டிஸ்ட், இதில் வந்து சாப்ரோஃபைட்டிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுன்னா அழுகிட்டு இருக்கக்கூடிய மரப்பட்டைகள், குச்சிகள், அதுக்கப்புறம் இலைகள் இருக்கும்ல அதில் இருக்க ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியலை சாப்பிட்டு வாழக்கூடியது தான் இந்த ஸ்லைம் மோல்ஸ். ஓகேவா. அண்ட் இது அதனால் இது சாப்ரோஃபைட்டிக், டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸுங்கிறனால சாப்ரோஃபைட்டிக்னு சொல்கிறோம். சூட்டபிள் கண்டிஷன்ஸ், அது நல்லா வளர்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை இருக்கும்போது அது என்ன பண்ணுன்னா நிறைய சின்னதாக இருக்கிறது ஒன்று கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது, குரூப்பாக ஃபார்ம் ஆகிடுது. ஓகேவா. ஃபார்ம் ஆகிடும். அதை வந்து அந்த இது தான் நம்ம பிளாஸ்மோடியம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடியது தான் என்ன சொல்கிறோம், பிளாஸ்மோடியம்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணுன்னா விச் மே க்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் ஓவர் செவரல் ஃபீட், நிறைய அடி வந்து அதே மாதிரி கிளஸ்டராகவே ஃபார்ம் ஆகி நிறைய அடிக்கு அதால் பரவ முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவே வந்து அது வளர்கிறதுக்கு தகுந்தாற் போல் சூழ்நிலை இல்லை, அதோட என்விரான்மெண்ட் வந்து அது தகுந்தாற் போல் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா அந்த பிளாஸ்மோடியம் வந்து ஒரு ஃப்ரூட்டிங் பாடியை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதாவது என்னென்னா வேறுபட்டு ஃப்ரூட்டிங் பாடியை ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரூட்டிங் பண்ணது நம்மளுக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது தான் என்னது ஃப்ரூட்டிங் பாடிஸ்னு சொல்லுவோம். அதில் வந்து என்ன இருக்கும், அந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், பியரிங் ஸ்போர்ட்ஸ் அட் டிப்ஸ், அதோட நுனியில் வந்து அந்த ஃப்ரூட்டிங் பாடி நுனியில் ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். அந்த ஸ்போர்ட்ஸை சுற்றி என்ன ஒரு ட்ரூ வால்ஸ், ஒரு வால் மாதிரி இருக்குது. ஓகேவா. ஒரு கோட் மாதிரி, ஒரு மூடி மாதிரி இருக்கும். அது வந்து என்ன பண்ணுன்னா ரொம்பவே ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட் அப்படின்னா வேறு எதுவுமே அதை தாக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகேவா. எந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டரோ வேறு எந்த ஃபேக்டருமே அதை வந்து எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இருக்காங்க. அது எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட் அப்படி வந்து தன்னைத்தானே வந்து பாதுகாத்துட்டு நிறைய வருஷங்களுக்கு அதால் வாழ முடியுது அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில். ஓகேவா. ஈவன் அட்வர்ஸ் கண்டிஷன், அதை மோசமான சூழ்நிலையிலையும் அது வாழ தகுந்தாற் போல் இல்லாத இடத்துல இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாக அது ஸ்போர்ட்ஸை சுற்றி இருக்க அந்த ஒரு வால்ஸ்னால் என்னது ஒரு தடுப்பு மாதிரி, அது மூலமாக அதால் இருக்க முடியுது. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் கரன்ஸ், ஏரில் தான், காற்றில் தான் இது வந்து போய் பரவுது. ஸோ ஸ்போர்ட்ஸ்னால் என்னது, அது ஒரு ரீப்ரொடக்டிவ் யூனிட் தானே. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலமாக தான் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் எங்கே போய் விழுதோ அது வந்து சீட் மாதிரி ஜெர்மினேட் ஆயிரும், அந்த இடத்துல வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து முளைச்சி வரும். நான் வந்து அவங்க நம்மளுக்கு புரியணுங்கிறதுக்கு தான் நான் சீடுன்னு சொல்கிறேன், அது சீட் டைப் கிடையாது. இந்த ஸ்போர் எங்கே இருக்கோ அங்கே போய் அது அந்த ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசமாக அது வந்து மாறிடும். நம்மளுக்கு தெரியும் ஸ்போர் எல்லாமே சிங்கிள் செல்ஸ் தான்.
இதுதான் அந்த ஸ்லைம் மோல்ட் பாருங்களேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்லைம் மோல்ட்ஸு. இது வந்து கிளஸ்டராக ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ஒரே ஸ்ட்ரக்சராக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் தான் எனது பிளாஸ்மோடியம். அடுத்து வந்து புரோட்டோசோவான்ஸ். புரோட்டோசோவான்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹெட்ரோட்ராஃப்ஸ் தான். அண்ட் லிவர்ஸ் பிரெடேட்டர்ஸ் ஆர் பேராசைட்ஸ். ஓகேவா, ஹெட்ரோட்ராஃப்ஸ்னாலே இன்னொரு ஆர்கானிசம்ஸை உணவுக்காக வந்து சார்ந்து இருக்கிறது. ஸோ அது எதர் பிரெடேட்டர்ஸ் அவர்களை கொண்டு சாப்பிட்றதாகவும் இருக்கலாம், இல்லைன்னா உயிரோடு இருக்கும்போதே அது கூடயே இருந்து அதுக்கான நியூட்ரியன்ஸ் எடுத்து அதோடய வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தே ஆர் பிலீவ் டு பி ப்ரிமிட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா அனிமல்ஸோட ஒரு ஆன்சஸ்ட்ராகவே இந்த புரோட்டோசோவான் குரூப்பில் இருக்க ஆர்கானிசம்ஸை பார்க்காங்க. ஸோ இதில் இருந்தால் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அனிமல்ஸ் இப்போ இருக்க அனிமல்ஸ்லாம் வந்து வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 மேஜர் குரூப்ஸ் இருக்குது. இந்த புரோட்டோசோவான்ஸ்லேயே 4 குரூப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா அமீபாய்டு, ஃப்ளஜெல்லேட்டட், சில்லியேட்டட், ஸ்போரோசோவான்ஸ் அப்படிங்கிற 4 விதமான புரோட்டோசோவான்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து அமீபாய்டு புரோட்டோசோவான்ஸ். இந்த அமீபாய்டு புரோட்டோசோவான்ஸோட நேச்சர் என்னென்னு பாருங்களேன். இது வந்து ஹேபிடேட் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், மெரைன் வாட்டர்லேயும் இருக்குது. அதாவது சீ வாட்டர் தான் மெரைன் வாட்டர், ஆர் மாய்ஸ்டர் சாயில். மாய்ஸ்டர் சாயில் அந்த மண் ஈரம் கலந்த மண் இருக்கும்ல, அதுலேயும் வாழக்கூடியது. இது என்ன, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். சூடப்பொடி எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும், இது ஒரு ஃபால்ஸ் அப்படின்றது ஏன்னா பொய்யான கல்லுன்னு எதுக்கு பேர் வந்திருக்குன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக இருக்காது. அது உடம்புலையே வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது கிடையாது. இது வந்து தேவைக்கு தற்காலிகமாக வந்து வெளில வர்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அதாவது தற்காலிகமாக தான் இது இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா, அதோட சைட்டோபிளாசம் இருக்குல்ல, அதுலேருந்து சில ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி வெளியில் வந்து கொஞ்சம் அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகி வெளில நீண்டிட்டு வந்து அது ஒரு ஃபீட் மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய, ஆனால் அது வந்து ஒரிஜினல் வந்து ஃபீட் கிடையாது. ஓகேவா, ஃபீட் மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியது. அதனால தான் வந்து ஃபால்ஸ் ஃபீட்னு பேர். இதுக்கு வந்து இன்னொரு பேர் சூடோபோடியா அப்படிம்பாங்க. தே மூவ் அண்ட் கேப்சர் தேர் பை புட்டிங் அவுட் சூடோபோடியா. அதாவது சூடோபோடியானா ஃபால்ஸ் ஃபீட் சொல்லியிருந்தால. ஸோ இது என்ன பண்ணுன்னா அதோட உணவை வந்து நகர்ந்து போய் பிடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்குது. இது வந்து எதில் இருக்குன்னா அமீபா, இதோட எக்ஸாம்பிள் வந்து அமீபா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெனி ஃபார்ம்ஸ், அதாவது இது இந்த அமீபா புரோட்டோசோவான்ஸில் நிறையா ஃபார்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்காவால் ஆன ஒரு ஓடு மாதிரி இருக்கும், செல்ஸ் வந்து இருக்கும். இதில் அதோட சர்ஃபேஸில் இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா அமீபா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்டமீபா அப்படின்ற ஒரு புரோட்டோசோவான் வந்து பேராசைட்டிக் ஃபார்முக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்டமீபா வந்து என்னது, பேராசைட், அதாவது இன்னொரு உயிரினத்தை சார்ந்து வாழக்கூடியது. அடுத்தது வந்து ஃப்ளெஜெல்லேட்டட் புரோட்டோசோவான்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ளெஜெல்லேட்டட்ங்கிற நேம்லேயே தெரியும், தே ஹேவ் ஃப்ளெஜெல்லா, அதில் ஃப்ளெஜெல்லா இருக்குது. இந்த குரூப்போட மெம்பர்ஸ் வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும், அதாவது எதையும் சார்ந்து வாழாமல் இருக்கும். இன்னொன்று பேராசைட்டிக், இன்னொரு உணவுக்காக இன்னொன்று சார்ந்தும் இருக்கக்கூடியதும் இருக்குது. இதோட பேராசைட்டிக் ஃபார்ம் இன்னொரு உயிரினத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கும்ல, பேராசைட்டிக் ஃபார்ம் அது என்ன பண்ணால் டிசீஸ் காஸ் பண்ண அந்த உயிரினத்துக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்லீப்பிங் சிக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பிங் சிக்னஸ்னால் என்ன, சில பேர்லேயே இருக்கும். ஸ்லீப்பிங் அப்படின்னா தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு சிக்னஸ், அது ஒரு நோய். அதை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஃப்ளெஜெல்லேட்டட் புரோட்டோசோவான்ஸ் தான். எக்ஸாம்பிள் வந்து ட்ரிப்பனோசோமா. ஓகே, இந்த ஃப்ளெஜெல்லேட்டட் புரோட்டோசோவானுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரிப்பனோசோமா. அமீபாய்டுக்கு வந்து அமீபா, என்டமீபா ஞாபகம் வச்சுக்கோ. தென் அதுக்கப்புறம் வந்து சில்லியேட்டட் புரோட்டோசோவான். ஸோ இதிலே பாருங்கள் சில்லியேட்டட்னு இருக்கிறதுனால சில்லியா இருக்குது. தே ஹாவ் ப்ரெசன்ஸ் ஆஃப் thousands ஆஃப் சில்லியா. ஓகேவா, இதில் வந்து ஆயிரக்கணக்கான சில்லியா வந்து அதோட உடம்புல இருக்குது, செல்ஸில் இருக்கக்கூடியது. தீஸ் ஆர் அக்வாட்டிக் ஆக்டிவ்லி மூவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா, அது மட்டும் இதுவும் அக்வாட்டிக் தான். மோஸ்ட் ஆஃப் த ப்ரோட்டிஸ்டாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம் அக்வாட்டிக் தான், நீர்நிலைகளில் வாழக்கூடியது. தென் ஆக்டிவ்லி மூவிங்னா வேகமாக நகர்ந்து போகக்கூடியது. அப்படிங்கிற அந்த சில்லியா எதுக்கு பண்ண, மூவ்மெண்ட்டுக்கு தானே. ஸோ thousands ஆஃப் சில்லியா இருக்கிறதுனால அதெல்லாம் வேகமாக நகர்ந்து போக முடியும். அது மட்டும் இல்லாமல் அதோட செல்லில் வந்து கேவிட்டி ஒன்று இருக்குது, அதாவது ஒரு இந்த செல்லாம் இந்த மாதிரி ஒரு கேவிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து கல்லட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணுன்னா செல் சர்ஃபேஸோட வெளிப்புறமாக அது ஓப்பனிங் இருக்கும். இந்த மாதிரி இதுதான் செல்லுக்குள்ளேனா இது செல்லுக்கு வெளியிலாக்க அதோட ஓப்பனிங் வந்து இருக்குது. The coordinated movement of rows of cilia causes the water later. அதாவது என்ன பண்ணால் அது சில்லியா இருக்குல்ல, thousands ஆஃப் சில்லியா இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி சில்லியாஸ்லாம் இருக்குன்னு சொல்லி. ஸோ இது என்ன பண்ணால் இதோட மொத்த மூமெண்ட்டை வந்து கோஆர்டினேஷனாக ஒன்றுக்கு ஒன்று வந்து மூவ் பண்ணும்போது அதில் சுற்றி இருக்கக்கூடிய தண்ணி நீரில் தானே இருக்கும், அந்த தண்ணி ஃபுல்லாகவே இதுக்குள்ளே போகுது. ஓகேவா, அந்த தண்ணினா தண்ணி மட்டுமா இருக்கும், லேடன் வித் ஃபுட். அதுக்கான உணவும் அதில் என்ன தான் இருக்கும், அதோட அந்த தண்ணியில் கலந்துருக்க உணவும் என்ன பண்ணும், அப்படியே உள்ளே போயிடுது, போய் கலட்குள்ளே போயிடும். அது மூலமாக அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை வந்து அந்த வாட்டர்லேருந்து அது எடுத்துக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பேராமீசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த சில்லியேட்டரில் வந்து
தௌசண்ட்ஸ் ஆஃப் சில்லியாஸ் இருக்குது. அது மொத்தமாக என்ன பண்ணும், இப்படி மூவ் ஆகிற ஒன்று போல் மூவ் ஆகும்போது அது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அந்த கேவிட்டிக்குள்ளே போயிடுது, அனுப்பிச்சி விட்டுருது. அது என்ன பண்ணும், அந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய உணவு, அந்த நியூட்ரியன்ஸ் தானே அதுக்கு தேவை, அந்த நியூட்ரியன்ஸ் தண்ணியோடு இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸை வந்து அது சாப்பிட்டு அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. இதுதான் சிலேட்டட் புரோட்டோசோன்ஸ். ஓகேவா, கல்லட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கேவிட்டி இதுதான் வந்து இதோட மெயின் கைண்ட். அது மூலமாக தான் அதுக்கான உணவை அது எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்போரோசோவான்ஸ். ஸ்போரோசோவான்ஸ் பாருங்களேன், இதில் வந்து நேம்ல இருக்க ஸ்போர் லைக் ஸ்டேஜ் வந்து இருக்கும் இதோட லைஃப் சைக்கிளில். ஸோ ஒரு உயிரினம் வந்து கரெக்டாக அதோட லைஃப் சைக்கிள் இப்படி கம்ப்ளீட் பண்ணணும். சரியா, அதாவது லைஃப் சைக்கிள்னு எனக்கு அது வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜஸாக வளர்ந்து வர்றது. ஓகேவா, அது எப்படி ஒரு தனிப்பட்ட ஆர்கானிசமாக உருவாகுதுன்றது. ஸோ அந்த இதில் வந்து இதில் ஒரு ஸ்போர் மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வந்து அதோட லைஃப் சைக்கிளில் இருக்குதுன்னு எடுத்திருக்காங்க. அது ரொம்பவே இன்ஃபெக்ஷியஸ், அதாவது நோய் தொற்று ஏற்படுத்தக்கூடிய ஸ்டேஜ் அது. அந்த ஸ்டேஜில் வந்து அது வந்து மித்த ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து நோயை பரப்பும் அப்படிங்கிறது தான் அதோட. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்போரோஸ் வந்து வேறுபட்ட நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, இதில் வந்து ரொம்ப கொடுமையானதுன்னு பார்த்தீங்கன்னா, மோசமானதுன்னா பிளாஸ்மோடியம் தான். இதுதான் மலேரியா வந்து உண்டாக்குற ஒரு பேராசைட். இந்த ஸ்போரோஸ்னால பேராசைட்டிக் ஃபார்ம்ஸ் தான் இன்னொரு ஆர்கானிசத்துக்குள்ளே வாழக்கூடியது. இதுதான் மலேரியாங்கிற டிசீஸ் காஸ் பண்ணுது. ஸோ இது வந்து மலேரியல் பேராசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, பிளாஸ்மோடியம். ஓகேவா, இதுதான் மலேரியல் பேராசைட் விச் காசஸ் மலேரியா. ஓகேவா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் வந்து ரொம்ப மோசமானதுன்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஹியூமன் பாப்புலேஷனை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணி அவங்க உயிருக்கே வந்து ஆபத்தானதாக இருக்கும் இந்த டிசீஸ் வந்து. அதனால தான் இது ரொம்ப மோசமானது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், நிறைய விதமான ஆர்கானிசம்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து நோய் பரப்பக்கூடிய ஒரு ஸ்போர் லைக் ஸ்டேஜ் வந்து இதில் இருக்குது. சரி, நோய் பரப்பக்கூடிய ஒரு லைஃப் சைக்கிளில் ஒரு ஸ்டேஜில் வந்து இது வந்து நோயை வந்து பரப்பக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குன்னு இருக்காங்க. இதில் ரொம்ப மோசமானதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்போரோசோவான்ஸ்லேயே பிளாஸ்மோடியம்ன்றது தான். இது வந்து ஒரு மலேரியல் பேராசைட்னே சொல்கிறாங்க. ஏன்னா இது மலேரியாங்கிற டிசீஸ் வந்து ஹியூமன்ஸில் வந்து காஸ் பண்ணுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் வந்து கிங்டம் புரோட்டிஸ்டா. இது கிங்டம் புரோட்டிஸ்டாவில் வந்து கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளஜெல்லைட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ஸ் அண்ட் புரோட்டோசோவான்ஸ்னு சொல்லி 5 பார்த்துருக்கோம். புரோட்டோசோவான்ஸ்லையுமே வந்து அமீபாய்டு, சில்லியேட்டட், ஃப்ளாஜெல்லேட்டட், ஸ்போரோசோவான்ஸ்னு 4 டைப் பார்த்துருக்கோம். ஸோ இதில் இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸையுமே வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுக்கும்போது நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் தனித்தனியாக நோட்ஸ் மாதிரி எடுத்திங்கன்னா அது ஒரு டைம் உங்களுக்கு எழுதி பார்த்த மாதிரி இருக்கும். இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். தேங்க்ஸ் டு ஆல்.